மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் பேசுறேன். தெரியுறியா? சொல்லு. ஆமா, பசங்கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சினேன், கிடைச்சதா? அதெல்லாம் வந்துருச்சு. அங்க கண்மணி ஒரு பொண்ணு இருக்கா? பொண்ணா? ஓ, உண்மையை சொல்லுங்க சார், நான் காரணமாக தான் கேட்குறேன். ஆமா, என்ன விஷயம்? ஓ, இங்கே ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ நான் ஏசி கூட அங்கே ரெய்டு வர வேண்டிய சூழ்நிலை. அதனால நீங்கள் அந்த பொண்ணை கொஞ்சம் சேஃபாக வச்சுருங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஏசி கூட இருக்கும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தான் ஃபோன் பண்ணேன். புரிஞ்சுதா? உன் விசுவாசத்துக்கு ரொம்ப நன்றியா. சரி வை, நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன விஷயம்? ஏசி ரைடுக்கு வரானா? ஐயோ, இப்போ என்னென்ன பண்றது? அந்த பொண்ணு மேலே தானே இருக்கா? ஆமாண்ணே. அண்ணே வணக்கண்ணா. ஏய், விடு, விடுடா. அண்ணே, இப்போ இவ்வளோ என்னென்ன பண்றது? அண்ணே, நம்ம மாதவரம் பங்களா காலியா தானே இருக்கு. வேணா இவ்வளோ அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாமா? வேணாயா, விஷயம் ஏசி லெவலுக்கு போயிருச்சு. ஓஹோ. அவன் பாட்டுக்கு ஒயர்லெஸ் எடுத்து 4 வாரத்தை பேசிட்டு வச்சுட்டானா, அப்புறம் முக்குக்கு போலீஸ்காரங்க டிக்கியை திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ணே, இவ்வளோ பேசாம கொண்டுலாம். என்னடா சொன்ன? இவ்வளோ கொண்டு புதைச்சிடலாம். கொன்னு புதைச்சார். ஐடியா நல்லா தான் இருக்கு. பேசாம அப்படியே செஞ்சிடலாமே. ஏண்டா உசுருன்னா உனக்கு அவ்வளவு மலிவா போச்சா? கொண்டாரலாம் கிணறலான்னு பேசிக்கிட்டு இருக்க. வர வர சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. வேணடா, அவசியம் இல்லாம ஒரு உசுரை கொல்லக்கூடாது. நாம யாரை வேணாலும் கொல்லலாம், ஆனா அதுக்கான காரணம் நியாயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது வரைக்கும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாண்ணே. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? டேய், இது புள்ள பூச்சிடா. இத போய் கொன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் பாவம் பிடிக்கும். கட்டி தூக்குங்க. ஏமா, உனக்காக தானே தம்பி கிட்ட வாதாடிக்கிட்டு இருந்தேன். பாவம் அவனால அடிச்சு விட்டேன். இது புரியாம குய்யா முறையான கத்திக்கிட்டு இருக்க. இங்க பார், என்ன கத்துனாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது, தெரியும்ல? தூங்குடா. பாசமாவே இருக்கக்கூடாது போல இருக்க. தூங்குங்க. டேய், கட்டு சும்மா சீல் வச்ச மாதிரி இருக்கணும். சரி அண்ணே. கதவை திறக்க சொல்லியா? கதை தரையா? கதவை திறயா? வாங்க ஏசி சார், வாங்க 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 வாங்க. என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. யோ, உன்னை பார்க்க வரலையா? உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. சார், இது ஏன் வீடு. இங்க வந்துட்டு என்ன பார்க்க வரலாங்கிறீங்க? இந்த பொண்ணோட தங்கச்சியை தேடி வந்திருக்கேன். எங்கேயா மறைச்சு வச்சிருக்க? என்ன சார் இது? பொண்ணை காணனா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது விட்டுப்பட்டு எங்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். நடிக்காத தியாகு. இந்த பொண்ணோட சிஸ்டர் நீ கடத்தல? யாரு சார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணே எனக்கு யாருன்னு தெரியாது.
நான் எதுக்கு சார் இதோட தங்கச்சியை கடத்த போறேன்? ஏன் சார் யாரு மேல என்ன சந்தேகப்படணும் ஒரு இதுவே இல்லையா சார்? அப்போ இந்த பொண்ணு உனக்கு தெரியாதுங்கறியா? தெரியாது சார். ஏமா யாருமா நீ? சார் சார் போய் சொல்றாரு சார். இவருக்கு எங்களை நல்லா தெரியும் சார். அன்னைக்கு எங்க சைட் கூட வந்திருந்தாரு. வந்து எங்க அக்கா கிட்ட ரொம்ப ரஃபா பேசினார் சார். நீங்க என்கிட்ட பேச அந்த 3 பேரோட பணத்தை செட்டில் பண்ணுன்னு நீங்க என்ன மிரட்டல? வர வர இதே இம்சையா போச்சு சார். ஊர்ல இருக்கிறவனெல்லாம் அவன் சொந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் பூத்துக்கு போய் என் குரல்ல பேசி மிரட்டுறானுங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? தியாகு, பின்ன என்ன சார், வாழ்க்கையில பாதி நேரம் இந்த மாதிரி வெட்டித்தனமான என்கொயரியிலே கழிஞ்சா சலிப்பு வராதா? நிஜமாவே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஊர்ல இருக்கிற எவனோ பண்ணதுக்கெல்லாம் என்ன போட்டு குடைஞ்சா நான் என்ன சார் பதில் சொல்றது? எதி சார், சட்டம் ஒழுங்கு தெரிஞ்சவரு நீங்களே இப்படி ரொம்ப பண்ணலாமா? பேசாத தியாகு. எனக்கு அது பிடிக்காது. போன்ல நீ அவங்கள மிரட்டல? இல்ல சார். அந்த 3 கஸ்டமர் சார்பா நீ அவங்ககிட்ட பேசல? யாரு சார் அந்த 3 பேரு? நம்பியாரு, அசோகம், வீரப்பாவா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்கு யாரையும் தெரியாது சார். சார் சார் பச்சை போய் சார். நீங்க வேணா அந்த 3 கஸ்டமர்ஸை கூப்பிட்டு பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். அவங்க போன் நம்பர் உங்ககிட்ட இருக்காமா? இருக்கு சார். சரியா போன் போடு. சார் ரிங் போகுது சார். வாங்கி பேசியா? ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? அப்பார்ட்மெண்ட் கட்டத்துக்கு கலையாசன் கிட்ட பணத்தை கொடுத்து பிரச்சனை ஆனிச்சே. ஆமா சார், நான் தான் சார். நானும் என் தம்பிங்களும். நீங்க உடனே கிளம்பி தியாக வீட்டுக்கு வாங்க. ஹலோ சார், எங்க சார் வர்றது? அந்த மாதிரி எங்களுக்கு யாரையும் தெரியாதே சார். சார், இவங்க அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்றாங்க. தியாகு, அட்ரஸ் கொடுங்க. பொண்ணு அட்ரஸ் சொல்லுவாங்க, அதை கேட்டு உடனே வந்துருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நம்பர் 17 ஆர்கே நகர், பனையூர். வந்தீங்கன்னா வாசல் 2 போலீஸ் ஜீப் நிற்கும். அந்த வீடு தான். உடனே வந்துடுறேன் சார். கட் பண்ணிடலாமா சார்? நான் இந்த வீட்டை சோதனை பண்ணணும். உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? தாராளமா சோதனை போடுங்க. அப்படியாவது உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் தீரட்டும். போங்க. நீங்க அந்த பக்கம் சர்ச் பாருங்க. பண்ணுங்க. யாருமா நீ? நான் இந்த வீட்டு வேலைக்காரி சார். ஏன் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? மோட்டர் போட போறேன் சார். சரி சரி போ. போலாம். தியாகு, இந்த ரூம்ல என்ன இருக்கு? துறை துறை. அக்கா அழாதக்கா, அவ கண்டிப்பா கிடைச்சிருவா.
சார் எஸ், அந்த 3 பேர் வந்திருக்காங்க சார். வர சொல்லுங்க. இப்படி வாங்க. சார் வணக்கம் சார். எங்க இன்னொரு ஆளு? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தீங்களா சார்? அந்த கஸ்டமர்ஸ் நாங்க தான் சார். ஓஹோ, நீங்க தான் அந்த கஸ்டமர்ஸா? ஆமா சார். ஆமா சார். இவரை தெரியுமா? இவர் எங்களுக்கு தெரியாது. தெரியாது சார், பார்த்ததே இல்ல. உதவ வாங்குவீங்க. நீங்க வசூல் பண்றதுக்கு இவரை ஏஜென்ட்டா நியமிக்கல? எவ்வளவு கமிஷன் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? சார் என்ன சார் சொல்றீங்க? நடிக்கிறீங்களா? இல்ல சார். உதவ வாங்குவீங்க. உண்மையை சொல்லுங்க. சார் சத்தியமா இவர் எங்களுக்கு தெரியாது சார். நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. காலையில வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்புனா ராத்திரி தான் சார் வருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்ல வீட்டு வேலை, காய்கறி வாங்குறது, துணி துவைக்கிறதுன்னு இந்த மாதிரி வீட்டு வேலைகள்லாம் செய்வோம். நேரம் கிடைச்சிச்சுன்னா கோயில் குளம்னு வேணா போவோம். வேற எந்த பழக்கமும் எங்களுக்கு கிடையாது சார். ஆமா சார். ஆமா சார். ஓகே, இப்போ நீங்க போலாம். சரிங்க சார். ஆனா நாங்க கூப்பிடும்போது நீங்க விசாரணைக்கு வரணும். நிச்சயமா ஓகே வரோம் சார். கான்ஸ்டபிள், வரோம் சார். இவங்க கிட்ட கையெழுத்து அட்ரஸ் வாங்கி அனுப்புப்பா. அனுப்பு. ஓகே, அங்க வரோம் சார். கையெழுத்து போட்டு போங்கயா. சார் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் சார், அந்த பொண்ணை காணோம் சார். ஓகே தியாகு சார் இப்போதைக்கு நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம் சார். ஏதாவது உண்மை தெரிஞ்சதுன்னா ஆ. எங்களுக்கு உடனடியா தெரிவிக்கணும். கண்டிப்பா சொல்லுங்க. அதான் உனக்கு நல்லது. ஓகே. ஓகே, ம். வாயா போலாம். சலாம். ம். வா வா. டேய் அண்ணே. தண்ணியில முழுகி கிளி செத்து போயிட போறா. தூக்கி கீழே போடுங்க. சரிங்கண்ணா. என்ன செய்யாது? ஒரே குழப்பமா இருக்கு. அந்த தியாகு தான் மிரட்டினா, இப்ப என்னடா? ஏதோ டிராமா பண்றானுங்கக்கா. நம்ம நினைச்சு பார்த்த விட ரொம்ப மோசமானவங்களா இருப்பானுங்க போல இருக்கு. ச்சே, கண்மணி எங்க இருக்காளோ ஒண்ணுமே புரியலையே. சீக்கிரம் சீக்கிரம் மடக்கு மடக்கு சீக்கிரம் சீக்கிரம். பொறுமையாரி, அவசரப்படாது. ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்தா மடக்கணும். யோ எதுக்கு மடக்குறீங்க? யோ ஏய், யோ, பைக் சாவி. என்ன பண்றீங்க? இறங்கிட்ட போறிய நீ. இறங்குடா கீழே. சரியா? ஜாகனங்கட்டே போடு. எதுக்குயா? கையடியா. ஏய், என்ன வேணும்? என்னடா? ஏய், அடிக்காத. அக்கா எந்திரிக்கா. என்னாச்சு? டேய் கட்டையறா. ஏய், நில்லுடா. டேய் நில்லுடா. அக்கா வா. அக்கா வா. தொரத்து வாங்க. வாடா. ஏய் அக்கா நில்லுடா. ஏய் நில்லு. அக்கா பாத்து எந்திரி. அக்கா ஏய். போதுடா விடுங்க. செத்துற போறான். யாராவது வந்துட போறாங்க. ஏய் எங்க அண்ணன் வச்சுக்கிட்ட செத்துருவீங்க. ஜாக்கிரதை. வாடா. போங்கடா. நாசமா போயிடுவீங்க நீங்க எல்லாரும். எதுக்காக என் தம்பி அடிக்கிறீங்க? சரியா? சரியா? ஐயோ, சரியா? சரியா?
என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதான் சொன்னல, என்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற அறிவு வேண்டாம். ஏண்டி, நீ எல்லாம் போலீஸ கூட்டிட்டு வந்துட்ட, அவங்க என்ன புடிச்சிருவாங்களா? நான் யாரு, எத்தனை வருஷமா இதுல இருக்கேன், இது வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கேன், இது எதுவுமே உனக்கு தெரியாது. அதாண்டி கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிக்கிற. பார்த்தால உன் தம்பி கதிய இன்னும் 4 மிதி சேர்த்து மிதிச்சிருந்தா போய் சேர்ந்துருப்பாண்டி. உன் தங்கச்சி கண்மணி இப்போ என்கிட்ட தான் இருக்கா. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.